2 கிலோ ரேஷன்ல கோதுமை போட்டாங்க. நல்லா கழிஞ்சு வெயில்ல காய வச்சு 100 கிராம் மூக்கு சுண்டல் வாங்கி போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிறேங்க. சப்பாத்திக்கு எவ்வளவு மாவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த முட்டை வறுவலுக்குங்க ஒரு பொடி ஒன்று செய்ய போறோம் பாருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 மிளகு, இங்க பாருங்க 2 மிளகு போட்டுக்கலாங்க. 2 ஜீரகம், இவ்வளவுதாங்க. வெங்காயம் ஆனியன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் தூள் கொஞ்சம், கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சங்க, துளி வேலை. இவ்வளோதாங்க இதுக்கு. மாவு அரைச்சிட்டு வந்த மாவில் சப்பாத்தி போட போகிறேங்க. எண்ணெயே விடலைங்க. சப்பாத்தி பாருங்க எப்படி நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி போடக்கூடாது, முட்டை நல்லா வெந்துருணுங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இறக்குறப்ப தான் இந்த மசாலாவை போட்டு துளி கூட எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி செஞ்சாச்சுங்க. நம்ம முட்டை பொடி மேஸ் வச்சு ரோல் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.